நாள் எப்பவும் போல மேட்ச் ஆரம்பிக்குது. அந்த ஃபாரினர்ஸ் அடிக்கிற மொத பாலே நம்ம டீம்ல துரோகியா இருந்து ஏமாத்தனவே மொத பாலையே கேட்ச் புடிச்சிடுறான். ரொம்ப ஈஸியான கேட்ச்னா விட்ட இவன் ரொம்ப கஷ்டமான கேட்ச்னா புடிச்சிடுறான். இதெல்லாம் பாக்குற அந்த வெள்ளக்காரனும் அவங்க பக்கத்து போயிட்டான்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடிக்கிற எல்லா பாலுமே 4-6ன்னு போகுது. அப்படியே இந்த டீம் கேப்டன் செஞ்சுரியே அடிச்சிடுறான். வெள்ளக்காரனுங்களும் நம்ம போடுற எல்லா பாலையுமே நல்லாவே அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம டீம்ல இருக்கிற ஆட்களால ஈஸியா வர கேட்ச கூட கையில பிடிக்க முடியாம கீழே விட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே கீழ் ஜாதின்னு ஒதுக்கி வச்ச அந்த பையனை பால் போட சொன்னா அந்த பையன் போடுற எல்லா பாலுமே ஒய்டு போற மாதிரி போய் கரெக்டா ஸ்டெம்புல அடிச்சிருது. ஆப்போனன்ட் டீமும் என்ன இவனுங்க ஸ்பின்னா போடுறானுங்கன்னு அவனுங்களே பயந்துடுறானுங்க. இவன் பால் போடுறதுனால அடுத்தடுத்து விக்கெட் தொடர்ந்து கலந்துகிட்டே வருது. பால் சரியா பிடிக்க தெரியாதவன் கூட பாலனா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இதெல்லாம் பாக்குற அந்த ஊர் மக்களும் எவன கீழ் ஜாதின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்குனாங்களோ அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கடைசியில அந்த டீம் கேப்டனா அவுட் ஆயிடுறாரு. கடைசியா அந்த ஓவரும் முடிஞ்சிருது. அவங்களும் 10 விக்கெட்டுக்கு 322 ரன் எடுத்திருப்பாங்க. நம்ம இந்த போட்டியில 323 அடிச்சா நம்மளும் ஜெயிச்சிடலான்னு நம்ம பேட்டிங்கும் இறங்குறோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5ன்னு போட்டு போங்க.